அதிகாரிகளுக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவுன்சிலர் கூட்டம் போட்டு அதிகாரிகள் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு அட்வைஸ் வந்து உள்ளே நடந்தது. இதில் இன்னொரு பெரிய கூட்டு பார்த்தீங்கன்னா 7வது வட்டத்தில் கவுன்சிலர் ஆஃபீஸ் பக்கத்தில் கிட்டத்தட்ட இந்த மாநகராட்சி இந்த மாமன்றம் ஆரம்பித்ததுலேருந்து 7வது வட்டத்தில் மாமன்றமாக என்றைக்கு வந்து உருவாச்சோ அன்னையிலேருந்து ஏஇ ஆஃபீஸும் கவுன்சிலர் ஆஃபீஸும் நடைபெற்று வந்திருக்கு ஒரு இடத்துல பாலகிருஷ்ண நகர் மெயின் ரோடு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏஇ ஆஃபீஸை தனிச்சையாக யாருக்கிட்டையும் எந்த ஒரு தகவலும் இன்றி எந்த ஒரு அப்ரூவலும் இன்றி தனிச்சையாக அது மாற்றப்பட்டு உள்ளதாக தகவல் இருக்குது. அதை இங்கே கேட்டதுக்கு யாருக்கும் எந்த பதிலும் சொல்லலை. ஏன் மாற்றினீங்கன்னு கேட்டால் அது அப்படி தான் கவுன்சிலர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்க வேண்டிய அவசியமான சேர்மன் கேட்குறாங்க. ஆனால் எங்கள் சேர்மன் மட்டும் ஜோனல் ஆஃபீஸ் பக்கத்தில் அவர் ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறாரு. ஆனால் கவுன்சிலர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஏஐ ஆஃபீஸ் இருக்கணுமா? அது அவசியமான ஒரு கேட்கக்கூடிய சேர்மன் தான் நீங்கள் மண்டலம் ஒன்று நடத்திட்டு ஒரு கவுன்சிலர். அப்போ யார் வச்சு வேலை வாங்குவாங்க? ஏஐ வச்சு வேலை வாங்குறதா? இல்லை ஏஐ ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க, கவுன்சிலர் ஒரு இடத்துல உட்காந்து வேலை வாங்குவாங்களா? ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட போய் அந்த ஆஃபீஸை வந்து பார்க்க முடியாத நிலைமை கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக இதை பூட்டிட்டாங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் மக்கள் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. நானும் தினந்தோறும் ஆஃபீஸ்க்கு போகிறேன். பக்கத்தில் அதிகாரி இருக்காங்களான்னு கேட்டால் அதிகாரிகள் வந்து இந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அதிர்ச்சியான விஷயமே தெரியும். என்னடா இது, இந்த மாதிரி வந்து கவுன்சிலர் ஆஃபீஸ் இருக்குது, ஏஇ ஆஃபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட மாநகராட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து 2011 காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இயங்கிட்டு வந்த ஆஃபீஸை எந்த அறிவிப்பு இன்றி, எந்த தகவல் இன்றி, எந்த அப்ரூவல் இன்றி மாற்றப்பட்டது. இது யார் வந்து திராவிட மாடல் அரசில் இதுதான் நடந்து கொண்டிருக்கு. கேட்டால் நாங்கள் சிறப்பான அரசாங்கம் நடத்துகிறோம், திராவிட மாடல் அரசாங்கம் நடத்துகிறோம்னு சொல்லி மார்த்தடிக்கிறாங்க. வெட்கக்கேடாக இருக்குது, வெட்கக்கேடாக இருக்குது. ஏன்னா இப்போது உங்கள் ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும். ஆமாம், இந்த 2026 வந்து 100% எடப்பாடியாக இருக்குது வந்து முதலமைச்சர் ஆகிறது உறுதி. கண்டிப்பாக 2024 எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இந்த மக்களுக்கு என்னெல்லாம் சேவைகள் இவங்க இந்த ஆட்சியில் நடக்கலையோ அது உறுதியாக நாங்கள் செஞ்சு தருவோம். கண்டிப்பாக ஆட்சிகளும் மாறும், கட்சியும் மாறும், காலம் மாறும். அதுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க வந்து யாரோட அழுத்தத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன சொல்கிறேனே, 7வது வார்டு எதிர்கட்சி கவுன்சிலர்ன்ற முறையில் நான் இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தா இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலரும் உள்ளே வந்து புலம்பிட்டு தான் இருக்காங்க. அதுதான் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட திட்டமான எனக்கு தெரியல. நீங்கள் வைக்கிற கோரிக்கைகளோ நீங்கள் வைக்கிற அஜெண்டாவும், ஆனால் நீங்கள் வைக்கிற கோரிக்கைகளோ அஜெண்டா வைக்கிறீங்க, அதிகாரிகளை வந்து அதை செயல்படுத்தாமல் இருக்கிறாங்களா? எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, நம்ம வைக்கக்கூடிய அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு மேனுவல் ஸ்டாம் வாட்டரில் மேனுவல் உடஞ்சிருக்குங்க. அதை சொல்லி கவுன்சிலர் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் சொல்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் மாற்றல. இப்போ போனால் கூட வாவசிக்குள்ள நீங்கள் அந்த மேனுவல் வந்து உடஞ்ச நிலையிலே இருக்கும், பார்க்கலாம். அந்த கோரிக்கையை கவுன்சிலர் ஆஃபீஸ்லேருந்து சொல்லக்கூடிய கோரிக்கையை நிராகரிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு வேலை செய்கிறாங்க அதிகாரிகள். ஏன்னு எனக்கு தெரியல, அது என்ன காரணம் தெரியல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் தான் அஇஅதிமுக கவுன்சிலரும், அதை அவங்க ஏற்றுக்கல. ரெண்டாவது, கார்கில் நகரில் ஒரு நபர் வந்து அந்த குளத்தில் விழுந்து இறந்துட்டார். இது ஒரு வீடு கட்டும்போது சேஃப்டி ப்ரொசீஜர் அப்படின்னு இது கட்ட சொல்கிறாங்க, மீன் நெட் கட்டணும், சேஃப்டியாக இருக்கணும், அதே மாதிரி அதெல்லாம் ரூல்ஸ் போட தெரியுது கார்பரேஷனுக்கு. நாங்கள் செய்யக்கூடிய வேலை இல்லை. அது ஒரு குளம், வெட்டினா குளமாக இருக்கும், யார் வேணால் போனால் அங்கே உள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாதா? இவங்கெல்லாம் எல்லாருமே வந்து அதிகாரிகள் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது படித்து ஒரு 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 இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் மற்றவங்கள கேட்கக்கூடிய கேள்வி கேட்டு ஃபைன் போடக்கூடியவங்க இவங்க செய்யக்கூடிய வேலையில் ஒரு உயிர் போயிருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்லுவார்? யார் பொறுப்பு எடுத்துக்குவார்? இதுக்கு என்ன நடவடிக்கை? திருப்பூர் நெடுஞ்சாலையில் வந்து மாவட்டத்தில் வந்து தனியார் ஹோட்டல்கள் கைது என்ன ஆய்வு பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை உள்ள விட்டு பார்த்தாங்க, நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க காசு வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராச்சும் இந்த மாதிரி இருக்கா போவாங்க, இது பண்ணுறாங்களா, ஓகே பேரம் பேசுவாங்க, காசு வாங்கிடுவாங்க. அந்த காசு வந்து சேர்மனுக்கு முறையாக சேர்ந்துச்சுன்னா அதுக்கு அந்த திட்டம் சிறப்பாக நடக்கும். சார், 7வது வார்டில் தெருவினர் எதிர்ப்புக்காக 5000 ரூபா அந்த ஃபைன் போட்டுருக்காங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு 1000 ரூபா தான் பில்லு போட்டுருக்காங்க. 4000 ரூபா வந்து பார்ட்டிக்கு போகவே இல்லை பில்லு. இது எப்படி பார்க்குறீங்க? 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அந்த மாதிரி இது வந்து மிகப்பெரிய தவறுங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைன் வந்து போடக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு கழிவு நீர் வந்து சம்பில் தான் எடுக்க முடியும். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை. அதை எடுக்கிறாங்கன்னு ஃபைன் போட்டதே தவறு. அதுலேயும் 5000 வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பத்திரிகையாளரே சொல்கிறாரு, அது ப்ரூஃபும் அவர் என்கிட்ட காமிச்சார். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணுறதே வேலையை வச்சுருக்காங்க. 5000 ரூபா ஃபைன் வாங்கி 1000 ரூபா பில்லு கொடுத்துருக்காங்க. 1000 ரூபா பில்லு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பித்தலாட்டம் பண்ணுறது,
பொய் சொல்கிறது, மக்கள்கிட்ட போய் பணத்தை வந்து ஃபைனுன்ற பேரில் கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணுறதே இந்த மாநகராட்சி அது ஜோன் 1 ரொம்ப அதிகமாக நடந்து கொண்டு. ஓகே ஓகே.